விவசாய சங்கத்தை சேர்ந்த பி.ஆர். பாண்டியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தற்போது இந்த 8000 கன அடி நீர் திறக்கப்படும் என்று கர்நாடக அரசு கூறியுள்ளது. இது போதுமானதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கர்நாடகாவில் அனைத்து அணைகளும் நிரம்பி தண்ணீர் வெளியேற துவங்கிவிட்டது. ஆனால் ஆணையத்தின் உத்தரவை ஏற்க மாட்டேன் என்று முடிவெடுப்பதற்கு கர்நாடக அரசுக்கு அதிகாரம் இல்லை. அது அவர்கள் மாநிலத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகளை சமாதானப்படுத்துவதற்கும் இந்த முடிவை அவர்கள் அறிவிக்கலாம். ஆனால் நமது காவிரி மேலாண்மை ஆணையம் ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் நாளொன்றுக்கு வினாடிக்கு 12,000 கன அடி தண்ணீரை திறக்க வேண்டும் என்கிற உத்தரவை நிறைவேற்றுவதற்கு முன்வர வேண்டும். எனவே காவிரி மேலாண்மை ஆணையம் தான் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவிரி மேலாண்மை ஆணையத்தை உடனடியாக கூட்டி ஒழுங்காற்றுக்குழு தீர்மானத்தை உடனடியாக செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு தமிழ்நாடு அரசு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த கர்நாடக அரசின் நடவடிக்கை அனைத்துமே உச்சநீதிமன்றத்துக்கு எதிராக இருக்கிறது. அது அவர்கள் மாநிலத்திற்கான பிரச்சனையை அவர்கள் முன்வைக்கலாமே தவிர அதுவை முடிவாக தமிழகம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை ஆணையமும் ஏற்றுக்கொள்ள முடியாது. காவிரி ஒழுங்காற்றுக்குழு ஏற்கனவே தினசரி 1 TMC நீரை திறக்க ஏற்கனவே உத்தரவிட்டிருந்த நிலையிலும் அது சித்தராமையா அவர்கள் மறுப்பு தெரிவிப்பதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? சித்தராமையா மதிப்பு தெரிவிப்பது என்பது அவர் மாநிலத்தில் அரசியல் செய்வதற்காக அவர் எடுக்கிற முயற்சி நாடகம். இது சட்டப்படி எந்த வகையிலும் இது தண்ணீர் உத்தரவை நிறைவேற்ற மறுக்க முடியாது. இது அவருக்கும் தெரியும். எனவே இது அந்த மாநிலத்துக்காக அவர் பேசுகிற போது அது கண்டிக்கத்தக்கதாக இருந்தாலும் உத்தரவை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு மேலாண்மை ஆணையத்துக்கு தான் இருக்கிறது. காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரை செய்திருக்கிறது. அதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு ஆணையத்துக்கு இருக்கிறது. ஆணையத்தை உடனடியாக செயல்பட வைக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது, மத்திய அரசுக்கு இருக்கிறது. எனவே மத்திய அரசு இதில் உடனடியாக தலையிட வேண்டும். தமிழ்நாடு அரசு அதற்கான அழுத்தங்களை கொடுத்து தண்ணீரை பெற வேண்டும். கர்நாடக முதலமைச்சருடைய கூட்டம் என்பது அது ஒரு நாடகத்தனமான கூட்டம். எந்த வகையிலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்ற முடியாத ஒரு மாநில அரசு அரசியலமைப்பு சட்டத்தையே அவமதிக்கிற செயலாகும். எனவே தமிழ்நாடு அரசு கர்நாடக அரசின் மீது இப்படி குழப்பங்களை உருவாக்குகிற, அண்டை மாநிலங்களில் பிரச்சனைகளை உருவாக்குகிற, நீராதார பிரச்சனைகளை வச்சு அரசியல் செய்கிற கர்நாடக அரசின் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்கும் பரிந்துரைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இணைப்பில் இணைந்து தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.